ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே வீரதீர சூரன் மூவி பார்த்துருப்பீங்க பார்ட் 2. ஸோ ஆக்சுவலாக உண்மையிலுமே தாறுமாறாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி வந்து என்னை பயங்கரமாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி எனக்கு அந்த மூவி வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சியான் விக்ரமுக்கு ஒரு பெஸ்ட்டு கம்பேக் மூவி தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது துருவ நட்சத்திரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் வீரதீர சூரன் பார்ட் 2 வந்து இந்த அளவுக்கு பயங்கரமாக கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இந்த மூவி வந்து ஒரு வேறு மாதிரி, அதாவது சியானுக்காக ஒரு ஏகப்பட்ட தேட்ரிக்கல் மெட்டீரியலாக இருக்கட்டும் அண்ட் ஸ்டோரி வைஸுமே ஒரு மாதிரி பக்காவாக ஸ்க்ரீன் பிளேவோட அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த மூவி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது எப்படின்னா, அந்த ஒரு நைட்டுக்குள்ளார நடக்கிற ஒரு ஸ்டோரியை எந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக அண்ட் குவாலிட்டி வைஸுமே சரி, கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் மியூசிக்கல் முக்கியமாக சொல்லி ஆகணும். இதுலையுமே ஜிவி பிரகாஷ் தான். ஸோ மியூசிக்கலுமே தாறுமாறாக இருந்துச்சு. எனக்கு ஓவராலாகவுமே ஒரு செம்ம ஒரு ஜாலியான ஒரு மூவி பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் பார்ட் 1 எப்படி வரும்னு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு, அதாவது சியான் அவருக்கும் ரவின்ற அந்த ஒரு கேரக்டருக்கும் இருக்கிற பாண்டிங் தான் மேபி ஃபஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளார வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் செகண்ட் பார்ட் உண்மையாலுமே செம்ம தாறுமாறாக இருந்துச்சு. அண்ட் ஆக்ஷன்ஸுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கொரியோகிராஃபிலாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவராலாகவுமே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியோட ஒரு ஒன்லைன் பிளாட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்குள்ளார நடக்கிற ஒரு பிரச்சனை தான். ரவி அப்படின்ற அந்த ஒருத்தவனுக்கும் எஸ்.ஜே. சூர்யா அவருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். ஸோ அவங்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனையாட்டி நான் அவனை கொன்னே தருவேன்னு சொல்லி எஸ்.ஜே. சூர்யா எஸ்பியாக இருப்பாப்புல. ஸோ அவனை கொல்றதுக்காக தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன், அவனை கொல்லணும் அவ்வளோதான் எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த பிளானிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க அது வரைக்குமே, அதாவது காளி நம்ம சியானை வந்து கடைசி வரைக்குமே ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ½ அன் ஹவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் ரிவீல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரவி வந்து என் பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு, இது என் பையனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி காலெல்லாம் விழுவார். பட் ஆனால் இவங்களுக்குள்ளார இப்போதைக்கு டச் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதை எடுத்துக்கிட்டு சரி நான் பண்ணித்தரேன், எஸ்பியை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி பார்க்கும்பொழுது அவர் கொன்னாரா இல்லையா அப்படின்றதுல தான் மேகப்பட்ட ட்விஸ்டர்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலையுமே டக்குன்னு ட்ராக் மாறுற மாதிரியே ஃபீல் ஆகும். அதாவது இவர் எந்த சைடில் இருக்கிறாரு சியான் அப்படின்றதே அவங்கள்ட்ட புரிஞ்சிக்க முடியாது. அவங்க ஒய்ஃப் வந்து நீங்கள் போகாதீங்க, யாரையும் கூட சண்டை போட மாட்டேன், கொலை பண்ண மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இவர் போகிறாரு. ஆனால் கொலை பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த ட்ராக் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ யார் பக்கம் தான் இவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளார போதும்போது நட அண்ட் கிளைமேக்ஸ் வந்து உண்மையாலுமே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஏன்னா எல்லார் மேலேயுமே தப்பு இருக்குது, எல்லாருமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அண்ட் ஃபைனலாக அவர் தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறமா என்ன ஸ்டோரி பின்னாடி ப்ளே ஆகுன்றது தெரில. ஸோ அதுவுமே மேபி ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து லீக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஒரு நைட்டுக்குள்ளார ஒருத்தனை கொல்றதுக்காக போனவர் வந்து காளி வந்து எஸ்.ஜே. சூர்யாவை கொல்ல போகிறாரு. அவரை கொன்னாரா இல்லையா, அதுக்கு நடுவில் நடந்த ஸ்டோரி என்ன அப்படின்றது தான் அந்த ஒரு மூவியுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் உண்மையாலுமே சொல்லி ஆகணும். ஃப்ளாஷ்பேக் உண்மையாலுமே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. லிட்டரலாக எனக்கு ஒரு அந்த கூஸ்பம் மூமெண்ட்டை அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவருடைய ஃபிசிக்காக இருக்கட்டும், விக்ரமுடைய ஃபிசிக்காக இருக்கட்டும் அண்ட் எஸ்.ஜே. சூர்யா அவருமே ஒரு மாதிரி ப்ரைமில் எப்படி இருக்க முடியுமோ அந்தளவுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ரெண்டு பேருமே, அதாவது சியானாக இருக்கட்டும் இல்லை எஸ்.ஜே. சூர்யா அவங்களுடைய அந்த ப்ரைமை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு சீக்வன்ஸே ஒரு மாதிரி பியூராக இருந்துச்சு. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து வச்சதில் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதில் தான் அந்த காளி அப்படின்ற கேரக்டரை பார்த்து ஏன் எல்லாருமே ஒரு தனி மரியாதை கொடுக்குறாங்க, ரவி ஏன் அவனை தேடி போகிறாங்கன்றதுக்கான காரணம் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவருடைய ஃபிசிக்கை வந்து உண்மையுமே சொல்லி ஆகணும். மனுஷன் வந்து தாறுமாறாக அந்த ஃப்ளாஷ்பேக் அப்போது அந்த ப்ரைம் டைமில் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு செம்ம ஃபுல்லான என்ஜாய் பண்ணுறதுக்கு அண்ட் ஏகப்பட்ட தேட்ரிக்கல் மெட்டீரியலோட நீங்கள் வந்து ஒரு சியான் ஃபேனாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவி பிடிக்கும். இல்லைனாலுமே ஒரு ஸ்டோரி வைஸாக உங்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணும். அண்ட் நிறையா அந்த டெக்னிக்கலாக அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த மியூசிக்காக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே ஓரளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டைம் கிடச்சா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் எத்தனை பேர் இந்த மூவி பார்த்தீங்க? உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது? பார்த்த உடனே உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுலேயுமே ஒரு பழைய பாட்டு இருக்குது. நான் அதை சொல்லி நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தவங்களுடைய தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.